அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கத்தில் நாளை மாலை 4 மணிக்கு போர்க்கால ஒத்திகை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 244 பகுதிகளில் ஒத்திகை நடைபெறும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அது குறித்த விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், 2 இடங்கள்ல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நேரங்கள் இந்த ஒத்திகை என்பது நடைபெறும்? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதற்காக தயார்படுத்தப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் போர்க்கால ஒத்திகையானது நாளை மாலை 2 இடங்களில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சென்னை துறைமுகத்திலையும் அதே போல கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலையும் 2 இடங்கள்ல இந்த போர்க்கால ஒத்திகை நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையானது தற்பொழுது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்கள். ஏற்கனவே காலையில இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சக செயலரோடு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல சென்னை தமிழகத்திலிருந்து தலைமைச் செயலாளர் அதே போல பேரிடர் மேலாண்மை துறையை சேர்ந்த அதிகாரிகளும் தமிழக காவல்துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்திற்கு பின்னர் நாளை தமிழகத்துல 2 இடங்கள்ல இந்த போர்க்கால ஒத்திகை நடத்துவது என்றும் மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை அரை மணி நேரம் இந்த ஒத்திகையானது நடைபெற இருக்கிறது. பேரிடர் மேலாண்மை துறையோடு அதாவது வருவாய்த்துறையோடு சேர்ந்து தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையுடைய செயலாக்கம் பிரிவினர் இந்த போர்க்கால ஒத்திகை நடத்த இருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த 2 பகுதியில் மட்டுமே இந்த போர்க்கால ஒத்திகை நடைபெற இருப்பதாகவும் மற்ற பகுதிகளில் எந்த ஒரு அச்சமும் பொதுமக்கள் பட தேவையில்லை என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரம் இந்த ஒத்திகையானது நடைபெற இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்திருக்கிறார்கள். காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதோடு சேர்ந்து ஊர்காவல் படை உள்ளிட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த போர்க்கால ஒத்திகையில ஈடுபட இருக்காங்க. காயத்ரி, நன்றி கோகுல் விவரங்களுக்காக.